உங்க கோவியசக் பேசுறேங்க. இப்போ நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டைலாக் வசந்த மலையில பேசிப்பாரு. அத அவருடைய புதல்வன் பிரபு அவர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமான கற்பனை இதோ. லதா, பார், என் காதல் தேவதைக்காக நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார். என் உள்ளத்திலே வளர்ந்திருக்கின்ற முல்லை கொடிக்காக நான் அமைக்கப்பட்டிருக்கின்ற பந்தலை பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவி ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்து வைத்த காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திட நான் கட்டியிருக்கின்ற வசந்த மண்டபத்தை பார். வானத்தின் நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்யை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கின்ற என் காதலிக்காக நான் கட்டிய வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சந்நிதி. எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அந்த ஆகாயத்திலே விண்ணிக் கொண்டிருக்கின்ற அத்தனை நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து இங்கு தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். அந்த வானத்தின் நிலாவை இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்காக மாற்றி அமைத்திருப்பேன். என்ன செய்வது? எனக்கு அந்த சக்தி இல்லை, சக்தி இல்லை, சக்தி இல்லை. என்ன பார்க்கிறீர்கள்? என் அப்பாவுடைய டைலாக் நான் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனைக்காக மட்டுமா? நன்றி, வணக்கம்.